வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைனில் எப்படி ஒரு மோட்டிவ் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிசைன் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து இந்த ஸ்லீவ் லைன் டிசைன் வந்து நான் உங்களுக்கு இந்த ப்ளவுஸோட பேக் நெக்லேயே நான் போட்டு காட்டியிருப்பேன். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தால் அதில் பாருங்கள், நல்லா கிளியராக இருக்கும் எப்படி போடுறது அப்படிங்கிறது. இப்போ இந்த மோட்டிஃபை போடுறது எப்படின்னு பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சு தான் அதிகமாக வரும். லோட் பண்ணி போடுவோம் இல்லையா, அந்த ஃபில்லிங் ஸ்டிச் தான் அதிகமாக வரும். லோடிங் ஸ்டிச்சஸ் போடும்போது நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காட்டியிருப்பேன். பிகாஸ் வந்து இதுக்காக நம்ம வந்து இந்த வீடியோ போடல, ஃபுல்லாக ப்ளவுஸ் டிசைன்ஸே மொத்தமாக போடுறோம். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஃபில்லிங்க்கு மட்டும் தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு லோட் பண்ணுறதுக்கு லோட் போடுவோம் இல்லையா, அதுக்காக நம்ம பைப்பிங் த்ரெட் வைக்கிறதுக்காக நான் க்ளூ வச்சுக்கிறேன். நம்ம நார்மலாக ஜிக்ஜாக்கும் போடுவோம், பட் ஜிக்ஜாக் போட்டால் அதிலே வந்து அந்த பைப்பிங் த்ரெட் வந்து என்ன ஆகிடும்னா கீழே போன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியணும். ஸோ அதனால் நான் அப்படி பைப்பிங் த்ரெட்டை க்ளூ வச்சுக்கிறேன். பிகாஸ் நம்ம வந்து மேலே வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட தான் போகிறோம். ஸோ அதனால் எனக்கு க்ளூவே எனாஃபாக தெரிஞ்சுது. ஸோ அதனால் க்ளூ மட்டும் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த க்ளூ வச்சுட்டு நம்ம எல்லா பக்கமும், அதாவது இந்த மோட்டிஃபோட எல்லா டிசைன்ஸ்லேயும் சேம் இதே மாதிரி க்ளூ வச்சு முடிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது வந்து ட்ரை ஆயிரும். ஸோ நோ ப்ராப்ளம், நமக்கு டைமும் ரொம்ப சேவாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் இந்த தடவை. நம்மளுக்கு வந்து அந்த எட்ஜஸ்க்கு ரொம்ப போகாமல் நம்ம நீட்டாக வச்சு முடித்தாச்சு. இது ஃபுல்லாகவே ஃபில்லிங்காக போட போகிறோம். ஸோ அது எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு ஜரியில் தான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். டபுள் த்ரெட் எடுத்திருக்கேன் ஜரியில். நம்ம நார்மலாக எப்பயும் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, சேம் அதே மாதிரி ரொம்ப குட்டியாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். சேம் அது மாதிரி தான் நம்ம போட்டே ஆகணும். பிகாஸ் நீங்கள் இந்த எட்ஜஸ்க்கும் அந்த எட்ஜஸ்க்கும் கனெக்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். வேறு எந்த டிஃபிகல்ட்டியான ஸ்டிச்சஸும் இதில் கிடையாது. நம்ம இந்த எட்ஜஸையும் அந்த எட்ஜஸையும் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சால் கனெக்ட் பண்ணுறோம். அதுதான் ஃபில்லிங் ஸ்டிச்சு. எப்பவும் போல தான் அவுட்லைன் கொடுத்துட்டும் நீங்கள் ஃபில்லிங் ஸ்டிச் போடலாம். கண்டிப்பாக நீங்கள் பிகினர்ஸ் இருந்தால் அப்படி போடுங்க, ஈஸியாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அவுட்லைன் போடும்போது இன்னும் நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ எப்படி போடுறது அப்படிங்கிறது ஒன் செகண்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். லாங் ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச்சு போட்டு திருப்பி மறுபடியும் லாங் ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். நம்மளுக்கு வந்து சேம் இதே மெத்தடு தான் நம்ம லாஸ்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ண போகிறோம். சென்டரில் இப்போ நம்ம வந்து லீஃப் ஃபில்லிங் போடுறோம், ரொம்ப கர்வாக போடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம இடையிலலாம் கொஞ்சம் ஸ்டிச் போட்டு திருப்பி எடுத்துகிட்டு போவோம். நான் அதுவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சேம் இதே மாதிரி தான் லாஸ்ட் வரைக்கும். ஸோ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டில் வந்து ஒரு 4 ஸ்டிச் இருக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கார்னரையும் இன்னொரு கார்னரையும் நம்ம த்ரெட்டால் கனெக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். வேறு எந்த வேலையும் நம்ம எக்ஸ்ட்ராவாக இதில் பண்ணவே இல்லை. ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக கம்ப்ளீட் ஆகும்போது இந்த மாதிரியான கர்வ் கரெக்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம ஃபஸ்ட்டு அந்த கார்னரையும் இந்த கார்னரையும் மட்டும்தான் கனெக்ட் பண்ணுறோம், வேறு இடையில எந்த ஸ்டிச்சஸும் எக்ஸ்ட்ரா போடல. ஸோ நம்மளுக்கு நீட்டாக அது கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நாட் போட்டு முடிச்சுக்கலாம். சேம் இதே மாதிரி தான் மேலேயும் நம்ம பண்ண போகிறோம். மேலேயும் சேம் இதே ஸ்டிச்சஸ் தான். ஸோ நம்ம வந்து அது எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து அங்கே வந்து ஒரு கர்வ் வந்துருந்துச்சு இல்லையா, பட் இதில் வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஸ்ட்ரைட்டாக போடுறதுனால நீங்கள் போட்டுக்கலாம், பட் நான் வந்து க்ராஸாக போடுறேன். அதாவது மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு சின்ன புள்ளியிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறேன். பிகாஸ் எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு ஸ்கொயரில் போடுறது ஈஸியாக இருக்க மாதிரி தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கொயர்லேயும் போட்டுக்கலாம். ஸோ அதுவும் ஈஸி மெத்தட் தான், இதுவும் ரொம்ப ஈஸி மெத்தடு தான். ஸோ நான் போட்டுட்ருக்கேன். எப்பயும் போல் நம்ம கீழே போட்டோம் இல்லையா, சேம் அதே மாதிரி லாங் ஸ்டிச்சு, பக்கத்தில் ஒரு ஷார்ட் ஸ்டிச், மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து லாங் ஸ்டிச்சு, மறுபடியும் ஒரு ஷார்ட் ஸ்டிச்சு, அகெயின் நம்ம சேம் இதே தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து சாரீ கலர் த்ரெட், அதாவது ஆரஞ்சு கலர் த்ரெட்டில் வந்து ஃபில் பண்ண போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு எப்பயும் போல் எந்த எட்ஜஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்க அந்த எட்ஜஸ்லேயே ஸ்டிச்சஸை கொண்டு போயிட்டோம் அப்படின்னு ரொம்ப ஈஸி தான். ஸோ சேம் அதே மாதிரி லாங் ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச்சு, மறுபடியும் லாங் ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச்சு, சேம் அதே தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இதுலேயும் நான் வந்து எந்த விதமான இடையில ஸ்டிச்சஸ் போடுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி எதுவுமே போடலை.
உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கர்வ்ஸ், அதாவது சின்ன கர்வ்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் தேவைப்படாது. ரொம்ப லாங் கர்வ்ஸ்க்கு ரொம்ப ரவுண்டாக வர்ற மாதிரி இருக்கிறதுக்கு தான் உங்களுக்கு அந்த மாதிரியான ஸ்டிச்சஸ் தேவைப்படும். ஸோ அதனால் நீங்கள் ஃபில்லிங் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும்னு நம்புகிறேன். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது. பிட்வீனில் எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நாட் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நாட் போட்டு முடித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பக்கத்தில் இருக்கு இல்லையா, அதை வந்து பிளாங்காக விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு போட போகிறோம். பிகாஸ் இந்த இடத்துல வந்து நம்ம க்ரீனும் இந்த இடத்துல ஆரஞ்சும் ஒன்று மாற்றி மாற்றி போட போகிறோம். ஸோ அதனால் அதை பிளாங்காக விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சேம் நான் சொன்ன மாதிரியே தான் நான் இதில் வந்து ஒவ்வொரு பெட்டல், அதாவது இந்த பெட்டல்ஸில் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான சைடில் வந்து திரும்பி இருக்கும், ஷேப்பில் வந்து இருக்கும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணணும். ஸோ இது ஒரு பண்ணிக்க வேணாம், நீங்கள் அவுட்லைன் கொடுத்துட்டு கூட நீங்கள் வந்து இதை ஃபில் பண்ணலாம். பட் நான் அவுட்லைன் கொடுக்கல. ஸோ இதே மாதிரி 2 சைடும் முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். நம்ம இதுக்கு வந்து அவுட்லைன் கொடுக்க போகிறோம். அவுட்லைன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த சென்ட்ரலில் இருக்கு இல்லையா, அந்த கேப்பெல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கலாம். சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் வச்சு அதை சுற்றியும் பீடு வச்சுக்கலான் இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது துளிப் நீடில்லையும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணலாம். நான் வந்து நார்மலாக செயின் ஸ்டிச்சுக்கு யூஸ் பண்ணுற நீடிலே எடுத்திருக்கேன். ஈஸியாக தான் இருந்துச்சு, ஸோ அதனால் அப்படி எடுத்திருக்கேன். இந்த அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து த்ரெட்டு வந்து கோல்டன் கலரில் அந்த நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டோன் கலர்லேயே நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பீடு வைக்க போகிறோம். நம்ம 3 பீடு வச்சுருந்தோம் இல்லையா, நம்ம என்ன பீடு வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோமோ அதுவே கண்டினியூ பண்ணோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த நம்ம 3 பீடையும் நான் வந்து சுற்றியும் வைக்கிறேன். நெக் லைன்லேயும் ஸ்லீவ் லைன்லேயும் இந்த பீட் நான் கொடுத்துருப்பேன், உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஆரஞ்சு கலர் த்ரெட்டு கையூசியில் வந்து ஸ்லீவ் லைனில் கொடுத்துருப்போம். சேம் அதே மாதிரியான லுக்கு இதுலேயும் கிடைக்கணும். ஸோ அதனால் அந்த மாதிரி கொடுக்குறேன். ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரியான நிறைய த்ரெட்டை வந்து பீடுக்கு இடையில கொடுக்கறது ரொம்ப அழகாக இருக்கும். நான் காட்டியிருக்கேன் நிறைய தடவை. சேம் அதை தான் இப்போயும் காட்டுறேன் உங்களுக்கு. இது ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் தான் அந்த ஆரஞ்சு வந்து நம்மளுக்கு அந்த பீடுக்கு இடையில அழகாக தெரியும். ஸோ உங்களுக்கு முடிச்சுட்டு காட்டினோம் அப்படின்னா தான் அந்த லுக் வந்து எப்படி கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதை முடிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆரஞ்சு மிக்ஸ்டாக இருக்கிறது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஃபுல்லாக அவுட்லைன் ஜரியில் நம்ம ஃபுல்லாக இந்த நம்ம ஃபில்லிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, சேம் அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து சேம் இதே மாதிரி அவுட்லைன் கொடுக்க போகிறோம். நம்ம ஷார்ப் எட்ஜஸ்க்காக ஷார்ட் ஸ்டிச் போட்டு லைட்டாக லூஸ் விட்டு திருப்புறோம். இப்போ இப்படி திருப்பணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த ஷார்ப் எட்ஜஸ் கரெக்டாக கிடைக்கும் பர்ஃபெக்டாக. ஸோ அதனால் அந்த மாதிரி திருப்புறேன் நான் கொஞ்சம் லூஸ் கொடுத்து. நீங்களும் அதே மாதிரி லூஸ் கொடுத்து திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ப் எட்ஜஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ சேம் அதே மாதிரி ஷார்ப் எட்ஜஸ்க்காக ஸ்டிச் போட்டு லைட்டாக லூஸ் விட்டு திருப்பிக்கிறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. நான் ஆல்ரெடி வந்து இந்த பீட் ஒர்க்கு ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு வச்சு முடிச்சுட்டு காட்டிகிட்ருக்கேன். பிகாஸ் நம்ம மேலேயும் சேம் இதே டிசைன் தான் போட போகிறோம். ஸோ அதனால் அங்கே காட்டுறேன். பீடு வந்து நார்மலாக எப்போயும் அட்டாச் பண்ணுற மாதிரி தான். ஸோ அதனால் நான் உங்களுக்கு அவ்வளோவா காட்டலை. அதே மாதிரி இதில் டபுள் லைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த பெட்டல்ஸ் வந்துருக்கு இல்லையா, சேம் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து டபுள் லைன் ஜரி கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு வந்து அது கேப்பே இல்லாமல் ஃபில் ஆகிருக்கு. ஸோ வந்து இப்போ மேலே எப்படி அதை ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பீட் லைன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஃபுல்லாக உங்களுக்கு நம்ம எப்பயும் சேம் அதே ஸ்டிச்சஸ் வர்றது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக காட்டல. பீட் லைன் வந்து நம்ம எப்படி எந்த இடத்துல நிறுத்தணும் அப்படிங்கிறத நான் மட்டும் காமிச்சிருக்கேன். சேம் வந்து இதில் 3 லைன் வந்து நம்ம பீட் லைன் கொடுத்துட்டு மேலே வந்து 2 லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம 3 பீடு வச்சு த்ரெட்டில் அந்த ஃபில் பண்ணோம் இல்லையா, கையூசி வச்சு சேம் அதே மாதிரி பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துல நாட் போட்டுட்டு பக்கத்துலேயே நம்ம மறுபடியும் இன்னொரு லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி தான் 3 லைன் நான் இதில் வைக்க போகிறேன். வச்சு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய ஃபுல் லுக் தெரியும். நம்ம எப்பயும் போல் தான் நம்ம வந்து 2 தான் வைப்பேன். கொஞ்சம் கூட அதிகமாக வைக்க மாட்டேன். தெரியாமல் போயிடுச்சுன்னா கூட மறுபடியும் எடுத்துகிட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது உங்களுக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு தெரியும் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த பெட்டல்ஸோட ஜாயினிங்லாம் நம்ம பீடு ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது நம்ம 3 பீடும் சுகர் பீடும் எடுத்திருக்கேன், சேம் கலர். நம்ம அந்த ஜாயினிங்கில் எல்லாத்துலேயும் இந்த பீடு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வச்சுருக்கேன். நம்ம கஸ்டமர்ஸோட சாய்ஸ் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது மாதிரி தான் நம்ம செஞ்சு கொடுக்கணும்.
அவங்க வந்து என்ன ஒரு டிசைனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அதில் இருக்கிற மாதிரியே செஞ்சிடணும். பிகாஸ் வேறு வழி இல்லை. நம்மளுடைய க்ரியேட்டிவ் ஐடியாஸ் எல்லாமே நம்மளுக்குன்னு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணி கொடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்கிற கஸ்டமருக்கு நம்ம பண்ணிக்கலாம் க்ரியேட்டிவ் ஐடியாஸ் எல்லாம். பட் நம்மளுக்கு வந்து ஒரு டிசைனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த டிசைன் இருக்கிற மாதிரி பண்ணணும். ஸோ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மோட்டிஃப்க்கு இன்னொரு ஐடியாவும் இருக்குது. ஸோ வந்து இதுக்கு கீழே வந்து இந்த ஒரு பீட் மட்டும் வைக்காமல் இது ஃபுல்லாகவே நம்ம பீட் வச்சு அட்டாச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும். மற்ற எந்த இடத்துலையும் கொடுக்காம இந்த கீழே மட்டும் இந்த மாதிரி நம்ம 3 பீடும் நம்ம சுகர் பீடும் கொடுத்துருந்தோம் அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அது என்னோடய சஜஷன். உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க தாராளமாக. இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்லீவ் டிசைனில் சென்ட்ரலில் இந்த மாதிரி ஒரு சின்ன மோட்டிஃப், அவ்வளோதான். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.